இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இதில் ரெண்டு பக்கமும் நம்ம விஷயத்தை கவனிக்கணும். அமெரிக்காவில் நிறைய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அவங்களுக்கு விற்கிறதுக்கு சந்தை வேணும். இப்போ இந்தியா மாதிரி ஒரு 140 கோடி மக்கள் உள்ள சந்தையில் அவங்க பொருட்களை விற்கும் போது அவங்களுக்கு ஒரு பொருளாதார பலம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இந்தியா என்ன நினைக்குதுன்னா, சில பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம், ஆனால் விவசாய பொருட்களை விலை கம்மியாக இருக்குது, அவங்களோட அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வாங்கினாங்கன்னா இந்தியாவில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்றதுனால நம்ம கொஞ்சம் அதை கவனமாக கையாளுறோம். அதே மாதிரி அங்கே மிஷினரி ப்ளஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட கார்ப்பரேட்டை வச்சு விவசாயங்கள் நடக்குது. நம்மள மாதிரி சிறு குறு விவசாயிகள் அங்கே இல்லை. அதனால் அங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணும்போது அதில் சில பொருட்கள் இந்தியாவுக்கு கொடுக்கும்போது அதில் வேறு விதமான நச்சுக்களோ இல்லை பாதிப்புகளோ வந்துருமோன்னு கொஞ்சம் நம்ம கவலையும் படுறோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விதமான வரி விதிப்பு இருந்துச்சு. ஒன்று இந்தியா அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது, அங்கேருந்து குறைவாக இறக்குமதி பண்ணுதுன்றதான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இது இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்கானால பலன் பெறுறாங்க, ஆனால் திருப்பி அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அதே பலனை அப்படின்ட்டுதான் அவர் எல்லாருக்கும் வரி விதித்தார். அதில் நமக்கு 25% டேக்ஸ் போட்டார், நம்ம அதிகமாக வரி விதிக்கிறோன்னு. இது இல்லாமல் ரஷ்யாவில் போய் நம்ம குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்குறோன்றனால கூடுதலாக ஒரு 25% போட்டார். இப்போ என்னென்னா இந்த 25% கூடுதலாக போட்ட வரியை குறைச்சிட்டு நமக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதுக்கான அந்த 25% வரியை 18% குறைச்சிருக்காங்க. இதில் நம்ம அந்த மார்க்கெட்டில் என்னென்ன கெயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய லெதர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் நம்மளுடைய ஜவுளி ஏற்றுமதி, காலணிகள், இந்த மாதிரி பொருட்கள் அங்கே போய் நமக்கு ஒரு ஏற்றுமதி சந்தை கிடைக்கும். நீங்கள் கேட்ட ஐரோப்பா சந்தையிலையும் அது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இதில் நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, நம்மளை விட வரி கம்மியாக கிடச்சிட்டு இருந்த பாகிஸ்தானோ வங்கதேசமோ வியட்நாம் மாதிரி நாடுகளுக்கு இது ஒரு குறைந்த காலம், ஒரு 4-5 மாதம், செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த வாய்ப்பு நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்கோம் இந்த துறைகளில். அப்புறம் எல்லாத்துக்கும் அவர் வரி விதிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் தடாலடியாக. இங்கேருந்து குறைஞ்ச விலையில் மருந்துகள் ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. ஸோ அங்கே சிகிச்சைக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறது, அத்தியாவசியமான மருந்துகள் இல்லை முக்கியமான மருந்துகளை இந்தியாவுடைய ஃபார்மா கம்பெனிஸ் அவங்களுக்கு குறைஞ்ச விலையில் தர்றாங்க. அதுக்கு அவர் வரி விலக்கு கொடுத்துருந்தாரு. அப்புறம் நம்ம வைரக்கற்கள், இந்த மாதிரி டைமண்ட்ஸு, ஜுவல்லரி, இந்த மாதிரி பொருட்களுக்கு அதீத வரி இருந்துச்சு, அதையும் இப்போ குறைச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோன்னா, அங்கேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ப்ளஸ் அப்புறம் நம்மளுடைய விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த பைக்கு, அப்புறம் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய மதுபானங்கள், ஒயின் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி பொருட்களை நம்ம குறைந்த வரியில் இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம். விவசாய பொருட்களில் நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போது நேற்று உள்ள தகவலில் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இதில் பண்ணக்கூடிய சில விவசாய பொருட்களை நம்ம வாங்கி அதை கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அது குறைந்த விலை நமக்கு கிடைக்கும். இதனால நம்ம கொஞ்சம் பலன் பெறுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது இந்திய விவசாயிகளை பாதிக்கும்னு பிஜேபியோட கிசான் சங்கமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அரசாங்கம் அதை கவனிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயலும் சொல்லியிருக்காரு. நம்ம மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக தகவல்கள் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம். ஆமாம், நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது இல்லையா. இப்போ அமெரிக்கா சந்தையை பொறுத்தளவுக்கு நமக்கு அங்கே நுகர்வு கண்டிப்பாக கலாச்சாரம் இருக்கிறதுனால நம்மளுடைய பொருட்கள் அந்த சந்தையில் போய் அதிக வரியில் நம்ம இறக்குமதி பண்ணணும்னா நம்மளோட உற்பத்தியாளர்கள் தடுமாறுவாங்க. நமக்கு விவசாயம் சார்ந்த பணிகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு அதிகமான அடிப்படை பணியாளர்கள் இருக்காங்க, இல்லை தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆலைகளில் ஜவுளியில் இருக்காங்க, அப்புறம் நம்மளுடைய காலணிகளில் இருக்காங்க, அப்புறம் நம்மளுடைய தோல் சம்மந்தமான பொருட்கள் இருக்காங்க. ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ நம்ம திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து அதிகமான ஏற்றுமதி நமக்கு ஆயத்த ஆடைகளுக்கு மற்றதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு 3 மாதமாக ஒரு நெருக்கடியாக இருந்தது மாறி இப்போ அதை நமக்கு பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் நமக்கு தமிழ்நாட்டில் திருப்பூர்னு சொல்கிற மாதிரி சூரத்தில் வைரம் பட்டத்திட்ட தொழில்கள் இருக்கவங்க, அப்புறம் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சில தொழில்துறை, இந்த மாதிரி இல்லை பரவலான மக்களுக்கு அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய இறக்குமதிக்கு இது ஒரு வாய்ப்பை மறுபடியும் நமக்கு மீட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம இது இல்லாமல் அந்த ஒரு சந்தை மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளையும் நம்ம வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒவ்வொரு காலத்துலையும் பண்ணிக்கிட்டே வர்றோம். அதனால் அமெரிக்காவிலேயே நமக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவோம், அமெரிக்கா மட்டும் சார்ந்து இருக்க மாட்டோன்றது தான் நம்மளுடைய அரசாங்கத்தோட நிலைப்பாடாக இருக்குது. ஒன்று என்னென்னா, இப்போது வந்து அமெரிக்கா வந்து என்னென்னா பல ஆண்டுகளாக, அதாவது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் மாதிரி 50 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் முன்னேறுவதற்கும் அங்கே வந்து ஒரு ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு அமைதி நிலவரத்துக்கும் வந்து அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமெரிக்கா மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அது இருக்குது. அது தொழில் ரீதியான வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சி, தொழில்நுட்ப மாதிரியான வளர்ச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவங்களோட கரன்சியான டாலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவங்க வந்து ஒரு சந்தையை உருவாக்கி வச்சு அவங்க வந்து ஐ திங்க் 1971 நினைக்கிறேன் ஒரு டாலருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அதே மதிப்புக்கு தங்கத்தை சேமித்து வைக்கணும்னு இருந்த ஒரு கண்டிஷனை வந்து அந்த அரசாங்கம் வந்து எடுத்துகிட்டு தங்கத்தோட மதிப்பை குறைச்சி டாலரோட மதிப்பை ஏற்றுறதுக்கு பல வருஷமாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த உக்ரைன் சண்டையாகட்டும், ரஷ்யா மீதான ஒரு தடையாகட்டும், ரஷ்யாவோட கையிருப்பான டாலர் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய நம்ம இந்தியா பேங்க்கில் ஆர்பிஐயில் வச்சுருக்கக்கூடிய நமக்கு பேமெண்ட் கேட்வே மாதிரி ஸ்விஃப்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கேட்வேல ரஷ்யாவோட இதை எடுக்க முடியாத அளவுக்கு தடை விதிச்சிட்டாங்க அவங்களோட டாலர் சேமிப்பை, லண்டனில் இருக்கிறத யூஎஸில் இருக்கிறதெல்லாம். அதனால் என்ன ஆகுதுன்னா மற்ற நாடுகளுக்கு ஒரு பயம் வருது, நாளைக்கு நம்மளும் சேமித்து வச்சுக்கூடிய டாலரை வந்து திடீர்னு அமெரிக்கா வந்து தடை பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுனால சைனா வந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாலர் சேமிப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக தங்கம் வாங்கி குமிச்சிட்ருக்காங்க, 4-5 வருஷமாக. இந்தியாவும் பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்த தங்கத்தை வந்து சத்தம் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு 100 டன்னுக்கு மேலே இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம சேமிக்க வச்சுருந்தோம். 1991 நம்ம நரசிம்மராவ் பீரியடில் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து திரும்பி கொண்டு வந்துட்டோம். இந்த டாலரை வந்து ரொம்ப நம்ம வந்து சார்ந்து இருக்க வேணுன்றனால நம்ம வந்து தங்கம் வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்டயே ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் இதை தாண்டி அரசாங்கம் அதை வாங்கி சேமிக்குது, தங்கத்தை வந்து ரிசர்வ் பேங்க் மாதிரி வங்கிகள் வாங்கி சேமிக்குது. நம்மளோட அந்நிய செலாவணியில் வந்து தங்கத்தோட கையிருப்பை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே வர்றோம். அதனால் டாலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாற்றாக இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், பெரிய நாடுகள் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ்னு சொல்லக்கூடிய பிரேசிலோ, ரஷ்யாவோ, இந்தியாவோ, சைனாவோ, சவுத் ஆஃப்ரிக்காவோ இவங்கெல்லாம் சேர்ந்து டாலருக்கு மாற்ற நம்ம வந்து நம்மளுடைய கரன்சிலே வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்துக்கு வந்து எவ்வளோ டாலரை வந்து கையிருப்பை குறைக்கணுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனால் வந்து தங்கத்துக்கு மேலே ஒரு பாதுகாப்பான முதலீடாக எல்லா நாடுகளும் கருதுகிறாங்க. அதில் வந்து வெள்ளி வந்து அடுத்த ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது வந்து என்னென்னா டிமாண்டு அதிகமாக இருக்குது வெள்ளிக்கு, ஆனால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சுரங்கங்கள்லேருந்து இருக்கக்கூடிய வெள்ளி பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு பூர்த்தி பண்ண மாட்டேங்குது. வெள்ளி வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆபரணங்களில் பயன்படுத்துகிறோம். வெள்ளியில் வந்து நமக்கு வந்து ஒரு மோதிரமோ ஒரு கொலுசோ இந்த மாதிரி பண்ணுறது வீடுகளில் வழக்கம். ஆனால் பூஜையில் நம்ம வந்து கோயிலுக்கு சில விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்குன்றது வெள்ளிக்கு நிறைய இருக்குது. இப்போ சோலார் பேனலுக்கு எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சார்ஜிங் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வெள்ளியை வந்து ஒரு மூலப்பொருளாக சேர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஆனால் உற்பத்தி இல்லை. அதனால் என்னென்னா இதெல்லாம் வாங்கி ஒருத்தங்க வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வெள்ளியோட மதிப்பு வந்து உயருது, மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிறதுனால. வெள்ளி கையிருப்பும் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம சொல்லணும் இல்லையா, செயற்கையாக வந்து அதோட விலை வந்து அதிகப்படியாக ஒரு குறுகிய காலத்தில் ஏறி இருக்குது. இது வந்து இப்படி தொடரும்னு சொல்ல முடியாது. என்றைக்கு இந்த வளர்ச்சி நிற்கும், என்றைக்கு இது வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றதுக்கும் இப்போ உடனடியாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நிதி கட்டுப்பாடை கரெக்டாக வச்சுக்கணும். வரவுக்குள்ளே செலவு பண்ணுறது இல்லை வாங்குகிற கடன் வந்து அளவுக்கு மீறி போகக்கூடாது அப்படின்ற விஷயங்களில் வந்து அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கான முயற்சிகளை வந்து படிப்படியாக பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அப்படின்றதுனால அவங்க வந்து அள்ளி கொடுப்பாங்க, இல்லை மக்கள் ஓட்டு போட்டிருக்காத செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போது இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா பட்ஜெட்லேயும். அதில் வந்து இப்போ கவலைக்குரிய விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது வந்து நம்ம வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருந்தோமோ, அரசாங்க திட்டங்களுக்கான மானியங்களை நேரடியாக வங்கி கணக்கே வர வைக்கிறது, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி எல்லா மத்திய அரசு திட்டங்களும் அதில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக மாநில அரசாங்கங்களும் சேர்ந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு அக்கௌண்ட்டில் நான் வந்து 1000 ரூபா போடுறேன் 2000 ரூபா போடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இது நேரடியாக மக்களுக்கு போய் சேருது, அது அதோட நன்மை. ஆனால் இதில் என்ன ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா, நம்ம மானியங்களை குறைச்சி பொருளாதாரத்தை பலமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த
கையில் இருக்க பணம் மக்களுக்கு போய் சேர்றது பார்த்திங்கன்னா 6 மடங்கு ஆயிருக்கு. ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியான அளவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது 6 மடங்கு கஜானாலேருந்து எடுத்து மக்களுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி போகுது. அதனால் வேறு திட்டங்களுக்கு, வேறு நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு, இல்லை ஒரு கல்வியோ மருத்துவமோ இது மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறதுக்கான நிதி வந்து நம்மக்கிட்ட வந்து குறைவாக இருக்குது. அதனால் புதிய திட்டங்கள் நம்ம தீட்ட முடியாத ஒரு நெருக்கடிக்கு போவோன்றதை வந்து நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேல நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதையும் நம்ம கவனம் எடுத்து பார்க்கணும். எல்லா மாநில தேர்தல்கள் வரும்போது நமக்கு இது ஒரு நெருக்கடி ஆயிடுது. ஒரு மாநிலத்தை ஒரு கட்சி பண்ணாங்கன்னா அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாமல் எல்லா கட்சிகளும் இப்போ வந்து எலெக்ஷன் வந்துன்னா மக்கள் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பணத்தை போட்டுடலாம். அது முன்னாடி வந்து தேர்தல் அரசியலாக இருந்துச்சு. இப்போ அது அரசாங்கமே சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு நெருக்கடிக்குள்ளே இருக்குது. இது என்னைக்கு வந்து இந்த மாற்றம் நடக்கும், இதுக்கு யார் மணி கட்டுவாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். உடனே இது நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். சரி, எல்லாரையும் சந்தையில் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. முதல்ல நம்ம அடிப்படையாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி உலகத்திலேயே வந்து நம்ம ஒரு பொருளாதார வளர்ச்சியில் வந்து முதல்ல 5 இடத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டு வரோன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம். நம்ம உள்நாட்டு உற்பத்தி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றப்ப நம்ம ரொம்ப கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். முன்னாடி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து ரிஸ்க் இருக்கும். இந்த விஷயங்களை செய்யும்போது நம்மக்கிட்ட நிதி இல்லை மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு திட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாக நம்ம வந்து அரசாங்கத்தோட ரிஸ்க்கை குறைக்கிற மாதிரி வேலைகள் வந்து நம்ம காலங்காலமாக செஞ்சு அதை வந்து சரி பண்ணியிருக்கோம். இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து சூசகமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அது நேற்று முந்தானத்து நடந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் மின்சார வசதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க அரசாங்கம், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்ட்டு. அப்புறம் நம்மளுடைய மின்சார வாரியங்களாக இருந்தது எல்லாமே பயங்கர நஷ்டம். இலவச மின்சாரம், அப்புறம் வந்து திருட்டு, இங்கேருந்து கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம். இங்கேருந்து நம்ம இவ்வளோ பவர் அனுப்புகிறோன்னா அங்கே போய் ரீச் ஆகும்போது அதில் ஒரு 25% கம்மியாக போய் சேர்றது, அதில் குவாலிட்டி ஆஃப் நெட்வொர்க் கிரிட் இல்லாமல் இருக்கிறதுன்னு நிறைய இருந்துச்சு. இதுக்கு நம்ம மாநில மின்சார வாரியங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு மானியம் கொடுத்து கை தூக்கி விடுறதுக்குன்னு சொல்லி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த கிராமங்கள் தோறும் மின்சாரம் கொடுக்கணுன்ற திட்டத்தில் வந்து நம்ம வந்து தன்னிறைவை அடைய போகிறோம். நிறைய கிராமங்களுக்கு நம்ம மின்சாரம் கொடுத்தாச்சு. கடைக்கோடி வீடு வரைக்கும் இன்றைக்கி போய் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனோட வேலை இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ ரெண்டுமே வந்து ஒரு கடன் கொடுக்குற நிறுவனமாக இருக்கிறப்போ அரசாங்கம் வந்து அதை ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது நேற்று 2 நிறுவனங்களோட போர்டும் பேசி 2 நிறுவனங்களையும் இணைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை எளிமைப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்வோம். இதில் வந்து மின்சாரம் மட்டும் சொல்லலை, நம்ம இலக்கு வைத்து நிறைய திட்டங்களை வந்து லாஸ்ட் ஒரு 11 வருஷத்தில் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வங்கி கணக்கு கொடுத்துட்டோம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் வந்து 1 கோடி பேருக்கு நம்ம வந்து கணக்கு துவக்கணும்னு சொல்லி திட்டம் இருக்கும். அதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் அதிகாரிகளுக்கும் வங்கிகளுக்கும் நீங்கள் போய் கிராமத்தில் வந்து ஒரு கேம்ப் போடுங்க, எல்லாருக்கும் அக்கௌண்ட் போடுங்கட்டு. இன்றைக்கி வந்து ஜன்தன் திட்டம் வந்துச்சோ, இன்றைக்கி வந்து ஒரு 50 கோடி பேர் 56 கோடி பேருக்கு நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு 2 லட்சம் கோடிக்கு மேலே ஒரு சேமிப்பு இருக்குது. அப்போ இது வந்து பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓடி கொடுக்குறோம், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. நமக்கு தேவையான அவசர தேவை கடன் வாங்கிக்கலாம்னு இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காப்பீடு சேர்ந்து வருது. அப்போது காப்பீடே இந்தியாவில் இருக்காது, மக்களுக்கு வந்து சேமிப்பு கிடையாது பழக்கம், இவங்களுக்கு வந்து ஆயுள் காப்பீடு இல்லை, விபத்து காப்பீடு இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகளை ஒரு பெரிய புஷ் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நெருக்கடி மூலம் இல்லை இதை வந்து உடனே முடிக்கணுன்றது மூலம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம எல்லா வீட்டுக்கும் நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம். எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அந்த உஜ்வால் யோஜனான்னு சொல்லி இலவச சிலிண்டர் கொடுத்ததில்ல, எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வேணும் கொடுத்துட்டோம். அப்புறம் எல்லாருக்குமே வந்து காப்பீடு வேணும், ஆயுள் காப்பீடு வேணும், விபத்து காப்பீடு வேணும்னு சொல்லிட்டு நம்ம 2 திட்டங்கள், நம்ம சுரக்ஷா பீமா யோஜனாவும் சரி, ஜீவன் யோஜனான்ற திட்டத்துலையும் சேர்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து காப்பீடும் கொடுத்துட்டோம். இப்போ வீடுதோறும் நம்ம வந்து குடிநீர் கனெக்ஷனும் கொண்டு வரோம். அப்புறம் ஸ்வச் பாரத் வரும்போது வீடுதோறும் கழிப்பறைன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னா அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இல்லை வந்து ஒரு ஒழுங்கின் கீழ் வராத சமூகமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதை வந்து நம்ம இந்த வருஷத்துக்குள்ள இதை முடிக்கணும், இந்த வருஷத்தில் இதை முடிக்கணும்னு சொல்லி பண்ணதுனால நிறைய ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஆகக்கூடிய திட்டங்கள் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக வந்து நம்ம பண்ணிட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். இப்போ கோவிட் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச ஊடகங்களும் சரி, பல நாடுகளும் சரி, இந்தியாவில் எல்லாருக்கும் வந்து தடுப்பூசி போட்டு முடிக்கிறதுக்கே வந்து 8 வருஷம் ஆயிரும், 9 வருஷம் ஆயிரும், 10 வருஷம் ஆயிரும்னாங்க. ஆனால் நம்ம வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ நம்ம வந்து பலமான பொருளாதாரமாக இருக்குமா, நம்மக்கிட்ட அதுக்கான கட்டமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம பலத்தை நம்ம புரிஞ்சிக்காமல்
நம்ம வந்து இன்னும் கஷ்டப்படுறோம். தினசரி வந்து கஷ்டங்கள் இருக்கும். அப்புறம் அரசாங்க வேலையில் போய் நிற்கிறீங்க, அந்த இடத்துல நமக்கு வேலை சுணக்கம் இருக்கும். ஒரு பொது போக்குவரத்து வந்து நமக்கு வந்து பயன்படுத்த முடிய இடர்பாடு இருக்கும். ஒரு ரேஷன் கடையில் போகும்போது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லா நாடுகளிலும் இருக்கும். இப்போ வந்து இந்தியாவில் மட்டும் வெள்ளம் வந்தால் வந்து நீங்கள் வந்து வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்து மழை தண்ணி தேங்கிருச்சு, இல்லை வந்து இதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோன்னா, ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்வீடனில் போன வருஷம் வெள்ளம், ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியல, இத்தனை நாளாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே அந்த அடிப்படை சிக்கல்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு செய்தியை பரபரப்பாகவும் எதிர்மறையாகவும் பார்க்குறத விட்டுட்டு எத்தனை பேர் இன்றைக்கி பாதுகாப்பான ஒரு சமூகத்துக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த மக்களை வந்து நம்ம நேரடியாக சந்திச்சிருப்போமா அப்படின்றது தான் இந்த விமர்சகர்கள் பார்க்கணும். நான் என்னோடய கடந்த பணியில் ஓய்வு பெறும்போது நான் வந்து மகளிருக்கு சுயஉதவி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் தான் இருந்தேன். அதில் நம்ம பார்க்குற மக்களோட பிரச்சனையும் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு மிடில் கிளாஸோட பிரச்சனையை வந்து ஏழைகளோட பிரச்சனையை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட தேவை இன்றைக்கி வந்து ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, நேரடியாக மானியம் வருது, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வசதி கிடைக்குது, இல்லை அவங்களுக்கு ஒரு காப்பீடு கிடைக்குதுன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து ஒரு சூழ்நிலை பார்க்கணும். இந்த சமூக மாற்றம்ன்றது நம்ம பார்க்காத மக்கள்கிட்ட இருக்கும். அவங்கள நம்ம பார்த்தா இது எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எப்படி இந்தியாவோட உற்பத்திக்கு ஜிடிபின்னு சொல்கிறோமோ, மாநிலங்களுக்கு வந்து கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டிபியில் இவ்வளோ % தான் கடன் வாங்கணும்னு இருக்குது. அந்த வரைமுறைக்கு தான் கடன் வாங்க முடியும். இப்போ ஆனால் வந்து தேர்தலுக்காக நம்ம சொல்லக்கூடிய நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கும் இல்லை மக்களை வந்து ஓட்டு வங்கிக்கு கொண்டு வரதுக்கும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து கொஞ்சம் வரம்புக்கு மீறி போகிறாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் விரிச்சிருக்க வரம்பை மீறி போக முடியாது. அந்த வரம்புக்குள்ளே வாங்குகிற பணம் வந்து நம்மளோட திட்டங்களுக்கு போய் செலவாகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் இப்போ ஏற்கனவே சொன்ன அந்த டைரெக்டாக அவங்க வங்கி கணக்கில் போய் அக்கௌண்ட்டில் விழுற மாதிரி இருக்குது. இது இவங்களுக்கு பயனாளிகளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத நம்ம வந்து முதல்ல பார்த்து தான் அதை செய்யணும். இலக்கு வைத்து திட்டம் நிர்ணயிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு உதவியை கொடுக்கும். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக பார்க்கலாம். இதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இறந்து போனவங்களோட ஒரு 2.5 கோடி ஆதாரம் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்போ இந்த இவங்க பேரில் வந்து நம்ம வந்து ஒரு மானியம் வாங்குகிறோம், இல்லை இவங்க பேரில் வந்து ஒரு பலன் இருக்குன்னா இவங்கெல்லாம் உயிரோடு இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாநில அரசாங்கங்களை பொறுத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கேலிங் வச்சுக்கலாம். நம்மளோட எஸ்ஐஆர் நடந்துச்சு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது வந்து இத்தனை கோடி வாக்காளர்களை வந்து நம்ம இந்த இடத்துல நீக்கியிருக்கோம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நீக்கும் போது என்னென்னா 3 விதமாக நீக்கிறோம். ஒன்று வந்து இறந்து போனவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி செஞ்சவங்க, இன்னொன்று வந்து போலி வாக்காளர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த திட்டங்களை வந்து அரசாங்கம் செயல்படுத்தும் போது யாருக்கு போய் சேரணும்னு கரெக்டான ஆட்களுக்கு எடுத்து அவங்களுக்கான கரெக்டான பலனை மட்டும் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, நிதி வந்து உங்களுக்கு கையில் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் வந்து வேறு திட்டங்களுக்கு நம்ம செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை மாதிரி அவங்க உட்கார்ந்து பண்ணும்போது இத்தனை கோடி பேருக்கு நான் கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தேன்ற மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு இந்த தேவைக்கு நான் கொடுத்தேன்ற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு எல்லாருக்குமே உதவியாக இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து.